ஆடி சேல்ஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். எப்படி ஆடி சேல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இயர் ஸ்டார்டிங்ல நியூ இயர் அண்ட் பொங்கல் சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி எண்ட்ல தீபாவளி அண்ட் கிறிஸ்மஸ் சேல்ஸ் நடக்கும். இந்த மந்த் ஆஃப் மே டு ஆகஸ்ட் எந்த சேல்ஸுமே அவ்வளவு நடக்காது. ஸோ அந்த டைம்ல எந்த மேஜர் செலிப்ரேஷனும் இருக்காது. அதே மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் கூட அப்பதான் ரீஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதனால கேஷ் ஃப்ளோ கூட ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல கடையில இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகாமே இருக்கும். அதனால 1985ல ஒரு மேசிவான ஸ்ட்ராட்டஜி அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுதான் ஆடி சேல். 50 to 70% ஆஃபர், பை ஒன் அண்ட் கெட் ஒன்னு சொல்லி பல ஆஃபர் அங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களோட சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு இதுதான் பிளான்னு தெரியும். பட் அவங்களோட மைண்ட்ல தான் அவங்க செக்கே வச்சாங்க. கஸ்டமர் மைண்ட் செட் மார்க்கெட்டிங். போமோ அங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியை அங்க கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 4000 கிடைக்கிற ப்ராடக்ட்டை 2000 கிடைக்கும்னு சொல்லி ஆட் போட்டாங்க. ஸோ அதுதான் பிரைஸ் ஆங்கரிங் ரோல். ஒரிஜினலாவே ஆடி சேல்னு ஒரு கான்செப்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ரியல் எஸ்டேட் மட்டும் இப்பதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க பிசினஸ்ல இந்த சீசன் ஸ்லோ சேல்ஸா இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் யோர் டர்ன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கீப் ஃபாலோயிங் மார்க்ஸ்.